வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் கேரட் சம்பல் செய்ய போகிறோம். வாங்க போகலாம். தேவையான பொருட்கள்: கேரட், வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, தேசிக்காய். கடுகு, பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், கடைசியாக தேங்காய். கரெக்டாக சீவணும். இந்த தட்டில் கரெக்ட் இந்த சீவிர தட்டில் நல்லா அரியும். கரெக்ட் அரிஞ்சிட்டேன். இனி சட்டி வச்சு அடுப்பில் தாளிக்கணும். சட்டி வச்சுட்டேன். இனி எண்ணெய் விட போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். நான் இன்றைக்கு 3 கரட்டில் தான் செய்கிறேன். 3 கரட்டுக்கு ஒரு வெங்காயம், 4 செத்தல் மிளகாய். வெங்காயம் கருவேப்பிலையில் நல்லா வதங்கணும். அடிப்பிடிக்காம பார்க்கணும். வெங்காயம் வதங்கிட்டுது. கரட்டு போட போகிறேன். கரெக்டாக போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இதை நல்லா பிரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்க விடணும். மூடினால் வதங்கிட்டு. கரெக்டு நல்லா வதங்கின ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்க பார்க்கணும். சில வேளை எரிஞ்சு போகிறோம், அடிப்பிடிக்க போகிறோம். நல்லா பிரட்டிட்டு கரெக்டு நல்லா வதங்கிட்டுது. கடைசியாக நீங்கள் தேங்காய் பூ போட்டு
3 நிமிஷம் விட்டுட்டு இறக்குங்க. தேங்காய் பூ நல்லா போட்டு வறுத்துட்டு. தேங்காய் பூ கொஞ்சம் வறுபடாட்டில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது. அது நல்லா தேங்காய் வறுபடும். கேரட் சம்பல் ரெடி ஆகிட்டுது. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் நீங்கள் தேசிக்காய் புளி விடணும். கரைச்சம்பல் ஆறிட்டுது. இனி தேசிக்காய் புளி நிறைய விட தேவையில்லை. ஒரு கொஞ்சம் தேசிக்காய் புளி ஒரு அரை டீஸ்பூன். இனி முடிஞ்சுக்கு. இனி நீங்கள் சாப்பிடலாம். இனி அடுத்த ஒரு சமையலோட சந்திப்போம். வாங்க.